உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் என்கின்ற அந்த தொடரிலே நாம் 2 குறிப்புகளை சிந்தித்தோம். எதற்காக அப்படி சொன்னார்கள் என்று சொல்லி. முதலாவது, அதிகாரங்கள் ஆட்டம் கண்டது. 2வது, இருளின் ராஜ்யம் இத்து போனது, அதாவது பிசாசின் கோட்டை சரிந்தது என்று சொன்னோம். இப்பொழுது 3வதாக, எல்லா கட்ட மனிதர்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா! எத்தனை சந்தோஷமான காரியம். இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு தேசத்திற்கு உரியவர் அல்ல, ஒரு இனத்திற்கு உரியவர் அல்ல, ஒரு மொழிக்கு உரியவர்கள் அல்ல, ஒரு கலாச்சாரத்திற்கு உட்பட்டவரும் அல்ல. ஆக எதற்காக உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயே வந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது? அவர்கள் கிரேக்கர்களோ, புறஜாதியாரோ, யூதர்களோ, மற்றவர்களோ யாராக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் இது பொருத்தமான ஆண்டவர், எல்லோருக்கும் இது தேவையான சுவிசேஷம், இது முழு உலகத்தையும் மாற்றுகின்ற வல்லமையுள்ள ஒரு சகாப்தம் என்பதை அறிந்திருந்ததினாலே அப்படி சொன்னார்கள். எல்லா கட்ட மனிதர்களும் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவின் காலம் துவங்கி, லூக்காளின் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 2வது 3வது வசனத்தில், கூசாவின் மனைவி யோவன்னாள், சூசன்னாள் தங்கள் ஆஸ்திகளினாலே ஊழியம் செய்தவர்கள் என்று ஒரு மேட்டுக்குடி மக்களினுடைய பட்டியலை அங்கே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் காலத்திலேயே அந்த தாக்கம் இருந்தது. அதே போல இயேசு கிறிஸ்துவானவர் காட்டி கொடுக்கப்பட்டு சிலுவை மரணத்திற்கு ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருந்த நாட்களிலே சிரேனே ஊரானாகிய சீமோன், அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு, நிக்கோதேமு, பிலாத்துவின் மனைவி என்று சொல்லி பல நிலையில் இருந்தவர்கள், செல்வந்தர்கள், இப்படிப்பட்டவர்களும் அந்த தாக்கத்திற்கு உள்ளானார்கள். அந்த சுழற்சியிலே அவர்களும் இழுத்து கொள்ளப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 1வது வசனத்தில் கொர்நேலியு என்கின்ற ஒரு 100க்கு அதிபதியை நாம் வாசிக்கிறோம். அவன் யூதன் அல்ல, அவன் கிறிஸ்தவன் அல்ல. அவன் தன் வீட்டார் அனைவரோடும் கூட இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு சொந்தமானதை நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 19வது தேசத்தில் பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோகியா வரைக்கும் புறப்பட்டு சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அவர்கள் யார்? ஸ்தேவானின் மரணத்தின் நிமித்தம் சிதறடிக்கப்பட்டவர்கள், பாடுபட்டவர்கள். அதிலே குறிப்பாக சிரேனே பட்டணத்தார் கிரேக்கர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறார்கள். சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் போன்ற தத்துவ ஞானிகளினுடைய தத்துவங்களுக்கு அடிமைப்பட்டிருந்தவர்களுக்கு சுவிசேஷம் ஒரு பெரிய விடுதலையின் சகாப்தமாக மாறியது. விவேகியாகிய செர்கியோ பவுல் போன்றவர்களும் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜாங்கத்தின் சுவிசேஷத்திற்கு சொந்தமானதை வாசிக்கிறோம். ஜெபாலய தலைவர்கள் என்கிற வரலாற்றில் யாசோன் போன்றவர்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாகிய அப்போஸ்தலர்களாகிய பவுலுக்கும் சீலாவுக்கும் அவர்கள் ஜவாப்தாரிகளாக, இவர்கள் உயிரை பாதுகாப்பதற்கு அவர்கள் தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். தியத்தீரா ஊராளாகிய லீதியாள் ஒரு நல்ல செல்வந்த குடும்பத்தை சார்ந்தவள். அவள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, தன்னுடைய குடும்பத்தார் அனைவரோடு திருமுழுக்கு பெற்றாள் என்றும், பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே தொழுமரத்திலே அவருடைய கால்கள் மாட்டப்பட்டு சங்கிலியினாலே கட்டப்பட்டு இருக்கும் போது அவர்கள் பாடுகளின் மத்தியிலே தேவனை துதித்து பாடியதினால் சிறைச்சாலை அதிகாரி ஆண்டவரை குடும்பமாக ஏற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். கடைசியில் அக்ரிப்பா ராஜாவுக்கு முன்பாக பவுல் நிற்கும்போது என்ன சொல்கிறான்? அக்ரிப்பா ராஜாவே, இந்த சங்கிலிகள் நீங்களாக, நீரும்
என்னை முற்றிலும் என்னை போல மாறும்படி நான் ஆசைப்படுகிறேன். அப்பொழுது அகிரிப்பா என்ன சொல்கிறார்? என்னை கொஞ்சம் குறைய கிறிஸ்தவனாவதற்கு சம்மதிக்க பண்ணுகிறாய். ஆக எருசலேமில் துவங்கிய இந்த சுவிசேஷ பணியானது ரோம சாம்ராஜ்யம் தலைநகரை வந்து தட்டுவதையும், அங்கே ஒரு பெரிய புரட்சியை, ஹவுஸ் அரெஸ்டாக அவன் வீட்டு கைதியாக வைக்கப்பட்டிருந்த நிலையிலும் கூட அநேகரை ஆண்டவரண்டை நடத்துவதை ஒனேசிமு என்கிற ஒரு அடிமை, பிலமோனிடத்திலிருந்து தப்பி வந்தவன், களவாடி வந்தவன், ரோமாபுரத்தி புரியில சுற்றி கொண்டிருக்கும் போது பவுலோடு தொடர்பு வந்து ஒரு அடிமை. ஆக இப்படி எஜமானனோ அடிமையோ, கற்றவரோ கல்லாதவரோ, செல்வந்தரோ ஏழையோ, யூதரோ அல்லாவிட்டால் யூதர் அல்லாதவரோ, ஆசிய கண்டத்தினரோ ஐரோப்பிய கண்டத்தினரோ, அனைத்து தேசத்தவருக்கும் இந்த சுவிசேஷம் பொருத்தமான சுவிசேஷம். அகஸ்டின் சொன்னாரே, in every man's heart there is a God shaped vacuum, only Christ alone can fill it up. ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்திலும் தேவனுடைய வடிவத்திலே ஒரு வெற்றிடம் இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்து மட்டுமே நிறைவேற்ற முடியும். அது நடந்ததினாலே சொல்லப்பட்டது தான், உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள், அதில் நீங்களும் நானும் பங்குதாரர் என்பதை இன்னொரு முறை உறுதி செய்ய விரும்புகிறேன். ஜெபிக்கலாமா? பரம தகப்பனே, நாங்கள் உலகுக்கு உப்பாயிருப்பதற்கு, ஒளியாயிருப்பதற்கு, மாற்றத்தை உருவாக்குகின்ற சேஞ்ச் ஏஜென்டாக இருப்பதற்கு நாங்கள் நியமிக்கப்பட்டவர்கள். ஆண்டவரே, எங்களை சமர்ப்பணம் செய்கிறோம். எங்களுடைய நாட்களில், எங்கள் தலைமுறைக்கு நாங்கள் இந்த ஆண்டவரே மறுமலர்ச்சியை கொண்டு வருகிற சுவிசேஷத்தை கொடுத்து, அன்புள்ள ஆண்டவரே, புதிய சமுதாயத்தை சமைப்பதற்கு, புதிய உலகை உருவாக்குவதற்கு நீர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.